வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரியில் ரொட்டிப்பால் ஊழியர்கள் 917 நபர்களுக்கு மாத ஊதியம் 18,000 உயர்த்தப்பட்ட ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் மாதம் ஒரு நாள் திருவள்ளுவருக்கு மாலை அணிவிக்கும் விழா நடைபெறும் என தமிழ்ச்சங்கத்தினர் தெரிவித்தனர். கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு குறித்து கடற்கரை சாலையில் நடந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு மாத ஊதியம் 10,000 இருந்து 18,000 உயர்த்தப்பட்ட ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மாத ஊதியத்தை ரூபாய் 10,000 இருந்து 18,000 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் ரொட்டிப்பால் ஊழியர்கள் 917 நபர்களுக்கு 10,000 இருந்து ரூபாய் 18,000 உயர்த்தப்பட்டு அதற்கான ஆணையினை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வழங்கினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ரமேஷ், கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ், அசோக், அரசு செயலர் ஆசிஷ் மகோத்ரா மோரே, அரசு செயலர் ஜவஹர், பள்ளிக்கல்வி இயக்குனர் திருமதி பிரியதர்ஷினி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் மாதம் ஒரு நாள் திருவள்ளுவருக்கு மாலை அணிவிக்கும் விழா நடைபெறும் என அச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். புதுவை வெங்கடா நகர் பூங்கா எதிரில் அமைந்துள்ள புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவருக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி தமிழ் சங்க செயலாளர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு தமிழ்ச்சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கரங்களால் தனியார் சுயநிதி பள்ளியின் மாணவிகளுக்கு திருவள்ளுவர் புத்தகம் கொடுத்து மாணவர்களை வாழ்த்தினார். அதன் பிறகு சுயநிதி பள்ளியின் சங்க தலைவர் டாக்டர் ரங்கநாதன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள் செல்வம், பொறிஞர் பாலசுப்பிரமணியம் மற்றும் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு குறித்து கடற்கரை சாலையில் நடந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதனையொட்டி புதுச்சேரி கண் மருத்துவ சங்கம், இந்தியன் மருத்துவ சங்கம், புதுச்சேரி அனைத்து ரோட்டரி சங்கம் இணைந்து கண்ணீர் அழுத்தம் நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாக்கத்தான் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நேற்று மாலை நடந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியை டிஐஜி சத்யசுந்தரம், ஜிஎஸ்டி ஆணையர் மிலிந்த் லாஞ்ச்வர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். சிறப்பு அழைப்பாளராக ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன், டாக்டர்கள் வனஜா வைத்தியநாதன், தணிகாச்சலம் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் 2,500க்கும் மேற்பட்டவர்கள் தங்களின் கண்ணீர் அழுத்தத்தை பரிசோதனை செய்து கொண்டனர். 40க்கும் மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ரோட்டரி பிரைட் சங்க தலைவர் கோபிநாதன், செயலர் அனூப், ஆனந்தன், அமித் குமார், இந்திய மருத்துவ சங்க தலைவர் சுதாகர் உட்பட மருத்துவர்கள், ரோட்டரி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாண்டி பைக் கேர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பாக காவல் ஆய்வாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அளித்துள்ள புகார் மனுவில், நாங்கள் இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் தொழில் செய்து வருகிறோம். எங்களது கோரிக்கை, கடந்த 2015ஆம் ஆண்டு புதுவை இருசக்கர வாகனம் பழுது நீக்குவோர் சங்கத்தில் உறுப்பினராகவும் பதவி வகித்து வந்தோம். 2017ஆம் ஆண்டு உறுப்பினர் ஆயுள் சந்தா ரூபாய், ஒவ்வொரு உறுப்பினரும் ரூபாய் 4,600 செலுத்தி உள்ளோம். 3 வருடத்திற்கு ஒருமுறை தேர்தல் நடத்தி புதிய நிர்வாகியை தேர்வு செய்வது வழக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேர்தலை சந்தித்தோம். அந்த நேரத்தில் எங்களை புறக்கணித்து தோல்வி அடைய செய்தனர்.
3 வருடம் முடிந்து விட்ட நிலையில் புதிய நிர்வாகியை தேர்ந்தெடுக்க கணக்குகளை கேட்டதற்காக நாங்கள் எங்கள் உறுப்பினர் அட்டையை எடுத்து கொண்டு சென்றோம். ஆனால் எங்களை அவர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை. எங்களுக்கு என்னவென்றால், ஒன்று தேர்தல் நடத்துவது அல்லது கட்டிய சந்தா தொகையை திருப்பி கொடுப்பது. இதற்கு தாங்கள்தான் உதவி செய்ய வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. களத்திட்ட செய்யணும்னு தான் எங்களுக்கு அந்த களத்தில் இறங்கணும். ஆனால் எங்களை தேர்தலில் புறக்கணிச்சதுனால இதுக்கு பிறகு நம்ம சங்கத்தை விட்டு வெளியில் தனி சங்கம் ஆரம்பித்து மக்களுக்கு சேவை செய்யணும் தான் ஆரம்பித்தோம். அது இப்போ 2021 எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ 2025 எலெக்ஷன் நடத்தி ஆகணும். மார்ச் மாதம் எலெக்ஷன் நடத்தணும். ஆனால் 3 வருஷம் முடிஞ்சு அவங்க எலெக்ஷன் நடத்தாமல் இன்னைக்கு பொதுக்குழு கூட்டம் ஜவஹர் மண்டபத்தில் போட்டுக்கிறாங்க. ஆனால் அது கேட்கறதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். எங்களோட உறுப்பினர் அடையாள அட்டைலாம் இருக்குது. நாங்களும் ஒரு 125 உறுப்பினர் இருக்கணும். எங்கள் உறுப்பினர் அட்டையை காட்டி தான் நாங்கள் அந்த கோரிக்கை கேட்க போனோம். ஆனால் எங்களை புறக்கணித்து வெளியில் தள்ளிட்டாங்க. அதனால இன்னைக்கு காவல்துறையிட்ட ஒரு மனு கொடுத்து எங்கள் கோரிக்கையை சன்மூன் அறக்கட்டளையின் சார்பாக காமராஜர் தொகுதி மக்களுக்கு வெயிலின் தாக்கம் காரணமாக குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. தற்பொழுது கோடை வெயிலில் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களுக்கு சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினரும் பொதுமக்களுக்கு வெயிலின் தாக்கத்தை போக்கும் வகையில் நீர்மோர், குளிர்ச்சியூட்டும் பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காமராஜர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பொதுமக்களுக்கு சன்மூன் அறக்கட்டளையின் சார்பாக அறக்கட்டளையின் தலைவியும் தொழிலதிபரும் NR காங்கிரஸ் பிரமுகருமான நூர்ஜஹான் தலைமையில் குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ஷாஜகான் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் மடுக்கரையில் உள்ள டாக்டர் அப்துல் கலாம் மெமோரியல் ஆங்கில பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக புதுவை அரசு பள்ளி கல்வித்துறை தலைமை கல்வி அதிகாரி மோகன், வில்லியனூர் கிராமப்புற கல்வி மேம்பாட்டு நிறுவன தலைவர் மீனாட்சி சுந்தரம், புதுச்சேரி பிரதேச இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சத்யநாராயணன், புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கராத்தே சங்க தலைவர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தாளாளர் கதிர்வேல் மற்றும் பள்ளி முதல்வர் அன்னபூரணி உட்பட ஆசிரியர்கள் செய்திருந்தனர். இந்த விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமிய கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படினா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அண்ணா நகர் 13வது குறுக்கு தெருவில் அன் அகாடமி நீட் JEE போட்டித் தேர்வுக்கான புதிய பயிற்சி மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்த விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு போட்டித் தேர்வுக்கான மையத்தை திறந்து வைத்தார். கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார். மேலும் நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் கலந்து கொண்டார். அன் அகாடமியின் சென்னை மண்டல தலைவர் கிருஷ்ணா, நீட் தேர்வுக்கான இந்தியாவின் தலை சிறந்த கல்வியாளர் வாசிம் அகமது பத் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை மண்டல தலைவர் கிருஷ்ணா கூறுகையில், இந்திய அளவில் 50க்கும் மேற்பட்ட நகரங்களில் 75க்கும் மேற்பட்ட நம்பகத்தன்மை கொண்ட கோச்சிங் சென்டர்களையும் இந்தியாவின் பரந்த கற்றல் தளங்களையும் கொண்டுள்ள அன் அகாடமியின் போட்டி தேர்வுக்கான புதிய பயிற்சி மையம் புதுச்சேரி அண்ணா நகர் 13வது குறுக்கு தெருவில் திறக்கப்பட்டுள்ளது. இதை மாணவர்கள் அனைவரும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை கொலை செய்ய திட்டமிட்ட மனைவி உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். வில்லியனூர் கணுவாப்பேட்டையை சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி, இவரது நண்பர் அஜித், இருவரும் கொத்தனார்.
தட்சிணாமூர்த்தி வீட்டிற்கு அஜித் அடிக்கடி சென்று வந்ததில் அவரது மனைவி சௌந்தர்யா உடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த தட்சிணாமூர்த்திக்கு இருவரையும் கண்டித்தார். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி இரவு வீட்டில் தூங்கிய தட்சிணாமூர்த்தியை அஜித் மற்றும் அவரது நண்பர்கள் சராமாரியாக கத்தியால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். படுகாயமடைந்த தட்சிணாமூர்த்தி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து தட்சிணாமூர்த்தியின் மனைவி சௌந்தர்யா, கள்ளக்காதலன் அஜித்குமார் மற்றும் இவர்களது கூட்டாளிகள் அசாருதீன், விக்னேஷ், காந்தகுமார், பூர்ணகுமார் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஓய்வு பெற்றதற்கான பணிக்கொடையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து அங்கன்வாடி ஓய்வு பெற்ற நல சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து ஓய்வு பெற்றோர் அங்கன்வாடி ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாதாக்கோவில் அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் சட்டசபையை முற்றுகையிட மாதாக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டமன்றத்தை நோக்கி வந்தனர். அவர்களை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து சட்டமன்றம் அருகே தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து அங்கேயே அவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து அவர்கள் கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்த போது போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றனர். அப்பொழுது கிருஷ்ணவேணி என்கிற ஓய்வு பெற்ற ஊழியர் திடீரென மயக்கம் அடைந்து கீழே விழுந்தார். இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு இருந்த காவலர்கள் மற்றும் ஊழியர்கள் துணையோடு அவர் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். போராட்டத்தில் கலந்து கொண்ட அங்கன்வாடி ஊழியர் திடீரென மயக்கம் அடைந்து கீழே விழுந்த சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. உயர்த்தப்பட்ட பயிற்சி உதவித்தொகையை வழங்க வலியுறுத்தி ஆயுஷ் இயக்ககம் முன்பு 50க்கும் மேற்பட்ட ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகையை ரூபாய் 5,000 இருந்து 20,000 உயர்த்தி வழங்கப்படும் என கடந்த 2023ஆம் ஆண்டில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் அறிவித்தபடி இன்னும் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படவில்லை. இதனையடுத்து ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் பாரதி பூங்கா அருகே உள்ள ஆயுஷ் இயக்குனர் அலுவலகம் முன்பு ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் கலந்து கொண்டு உயர்த்தப்பட்ட உதவித் தொகையை வழங்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மங்களம் தொகுதி கணுவாப்பேட்டை திமுக பிரமுகர் முருகதாஸ் ஏற்பாட்டின் பேரில் சன் குமரவேல் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு அர்ச்சனை மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ வழிகாட்டுதலின்படியும் மங்களம் தொகுதி கணுவாப்பேட்டை திமுக பிரமுகர் முருகதாஸ் ஏற்பாட்டின் பேரில் கணுவாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சிவ சுப்பிரமணி ஆலயத்தில் சிறப்பு அர்ச்சனை செய்து சுமார் 500 பேருக்கு காலை அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சன் குமரவேல் கலந்து கொண்டு குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்ததை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்த விழாவில் மங்களம் தொகுதியின் முன்னாள் செயலாளர் சாரங்கம், பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, முரளி, ஸ்ரீஹரி, மணிகண்டன், சரவணன், ஜெயச்சந்திரன், திருமுருகன், கோபு மற்றும் கணுவாப்பேட்டையை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், திமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் மணவெளி பகுதியில் புதியதாக அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கேஜிங் என்கிற பலவிதமான பாலத்தீன் ஸ்டிக்கர்களை தயாரிக்கும் கம்பெனியை சட்டமன்ற உறுப்பினர் சிவா ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட திருக்காஞ்சி ரோடு மணவெளி பகுதியில் புதியதாக அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கேஜிங் என்கிற பலவிதமான ஸ்டிக்கர் மற்றும் பாலத்தீன் கவர்கள் இயந்திரத்தை கொண்டு தயாரிக்கும் கம்பெனியை புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். முன்னதாக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு அழைப்பாளர் சிவா கம்பெனியின் நிறுவனரும் வில்லியனூர் திமுக இளைஞரணி பிரமுகர் சர்மாவை சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார்.
அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி ஸ்டிக்கரிங் தயாரிக்கும் இயந்திரத்தை இயக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் சிவா கம்பெனி உரிமையாளர் சர்மாவிற்கு வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்தநாள் விழாவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் வில்லியனூர் ரமேஷ் திரையரங்கம் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவில் புதுச்சேரி திமுக அவைத்தலைவர் SP சிவகுமார், புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா MLA மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடிய சன் குமரவேலுவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை கூறினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தென்னங்கன்று மற்றும் 1000 நபர்களுக்கு புடவைகள் மற்றும் சுமார் 2000 பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மங்களம் தொகுதியின் கழக நிர்வாகிகளான அவைத்தலைவர் புஷ்பராஜ், தொகுதியின் முன்னாள் செயலாளர் சாரங்கம் மற்றும் தட்சிணாமூர்த்தி, முருகதாஸ், ஐயனார், முரளி, ஸ்ரீஹரி, கவிதா, கன்னியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊசோடு தொகுதி ராமநாதபுரத்தில் U வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரத்தில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் U வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணன்குமார் முயற்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக ஊசூடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கிளை தலைவர்கள் பெரியசாமி, கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாமக ரமேஷ், ஐயப்பன், பாஜக தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் ரொட்டிப்பால் ஊழியர்கள் 917 நபர்களுக்கு மாத ஊதியம் 18,000ஆக உயர்த்தப்பட்ட ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் மாதம் ஒரு நாள் திருவள்ளுவருக்கு மாலை அணிவிக்கும் விழா நடைபெறும் என தமிழ்ச்சங்கத்தினர் தெரிவித்தனர். கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு குறித்து கடற்கரை சாலையில் நடந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.